Hey traders, welcome all. Krishna here. ஸோ எஸ்டர்டே டெலிகிராம் சேனலில் கிளியராக நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து நிஃப்டி கன்சல்டேட் ஆகலாம் அண்ட் அதிகப்படியாக ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு லாங் ட்ரேட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ரீசன் என்னென்னா பிக் பிளேயர்ஸ் எல்லாமே அவங்களோட ஷார்ட் பொசிஷனை கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் எகெயின் அவங்க வரலாம், வராமலும் போகலாம், மேபி லாங் சைடு கூட எடுக்கலாம், அது செகண்டரி. பட் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ் வந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கும் பாருங்கள், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியாக இன்ட்ராடேல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ், வேதாந்தா அண்ட் கமின்ஸ் இண்டஸ்ட்ரி, பெல், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு. ஸோ அதை பற்றிலாம் நம்மளோட லேர்னிங் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எஸ்டர்டே வீடியோலேயே நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வந்து நிஃப்டியில் நான் லாங் சைடு போகிறது தான் பாசிபிள், அதிகம் ஷார்ட் செல் பண்ண மாட்டேன்னு. ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா லாங் சைடு வந்து நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி. அண்ட் எஸ்டர்டே வீடியோவில் நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கூட சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து எகெயின் இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேட் ஆகலாம், இல்லை அப்படின்னா எகெயின் செல்லிங் ப்ரெஷரில் கீழே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எதனாலங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ அக்டோபர் மந்த்லேருந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ஹையில் இருக்கும்போதே கேப்சர் பண்ணிட்டோம், மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை, இங்கேருந்து கீழே போகிறது தான் சான்ஸ் அதிகம்னு. ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் அப்டேட் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஹையில் இருக்கும்போதே நம்ம வந்து கேட்ச் பண்ணிடணும். ஸோ இந்த வீடியோ தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி கண்டினியூ செல்லிங் ப்ரெஷர் தான். ஸோ இந்த 6 மந்தில் பார்த்தீங்கன்னா லாங் சைடு எடுத்த ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறவாக இருக்கும். பட் நம்ம ஷார்ட் சைடு தான் அதிகப்படியான ட்ரேட் எடுத்தோம். ஸோ அதையுமே நான் கிளியராக அப்டேட் பண்ணியிருந்தேன். ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே டெலிகிராம் சேனலையுமே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நிஃப்டி வந்து தனியாக மூவ்மெண்ட் கொடுக்காது, ஓகேயா. ஸோ நிஃப்டி வந்து ஒரு ஆல் டைம் ஹை போகுது அப்படின்னா அந்த நிஃப்டி 50 இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ மேஜராக இருக்கிற வெயிட்டேஜ் இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லாமே வந்து அதிகப்படியான செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஆகட்டும் அண்ட் ஐடி செக்டார், நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கோங்க, ஐடி செக்டாருமே நல்ல பீரிஷாக இருக்குது. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அண்ட் அகெயின் எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே அதோட 52 வீக் லோ வந்து டச் பண்ணிடுச்சு. அது வந்து ரொம்பவே குட் கிடையாது, அது வந்து நெகட்டிவ் மார்க்கெட்டுக்கு. அதே மாதிரி ரிலையன்ஸும் பாருங்கள், இன்றைக்கி 52 வீக் லோவை டச் பண்ணிடுச்சு. நீங்கள் கோவிட்டுக்கு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டு வந்திருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா தான் ரியல் மார்க்கெட் என்னங்கிறதே உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஓகே. ஸோ ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான மூவ்மெண்ட் வந்து நிஃப்டி கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து கிளியர் புல் மார்க்கெட், ஓகேயா. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. ஸோ கோவிட்டுங்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டினியூ பையிங் ப்ரெஷர். ஸோ இப்போ அந்த ட்ரெண்டுங்கிறது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடும் மார்க்கெட்டில் என்ன இனிமேல் நடக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ என்னோட அனாலிசிஸ் பிரகாரம் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, ஓகே. ஸோ அக்டோபர் மந்தே நம்ம கேட்ச் பண்ணிட்டோம், புல்லிஸ்க்கான ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைன், ஓகேயா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போல்லாம் நிஃப்டி டச் பண்ணியிருக்கோம் அப்போல்லாம் பாருங்கள் மேபி ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆயிடுச்சு, ரிவர்சல் ஆயிடுச்சு, ஓகே. ஸோ இந்த தடவை என்ன பண்ணிடுச்சு பாருங்கள், இது வந்து வீக்லி சார்ட், ஓகே. இந்த தடவை பாருங்கள் அதிகப்படியாக செல்லிங் ப்ரெஷர்லேருந்து இதை பிரேக் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைனை கீழே தான் க்ளோஸ் வச்சு ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு குட் சைன் கிடையாது. அதுவும் இல்லாமல் சேம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க லாஸ்ட் இயர், உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இது வந்து எலெக்ஷன் டே லோ. ஸோ நிஃப்டி இந்த ஜோனில் இருக்கும்போதே நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேபி இந்த லோ போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் நான் சொல்லிட்டே இருந்தேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், கண்டினியூ செல்லிங் ப்ரெஷரில் வந்துடுச்சு. மேபி இந்த லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா இனியுமே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சவங்க, ஓகே. ஸோ அவங்க எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ண பார்ப்பாங்க. எகெயின் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செக்டார் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போதைக்கு ஐடி செக்டார் ஆகட்டும் அண்ட் ஆட்டோ செக்டார் பாருங்கள், ஆட்டோ செக்டார்லாம் பயங்கரமான செல் ஆஃபில் இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோலாம் 1 மூவ் கொடுத்துருக்கு, ஓகேயா. ஸோ அக்டோபர் மந்த்துக்கு முன்னாடி இருந்தே அது விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூ செல்லிங் ப்ரெஷர், இன்னைக்கு கூட ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி
நிஃப்டியில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுற ஐடி செக்டார் ஆகட்டும், ஆட்டோ செக்டார் ஆகட்டும் அண்ட் எனர்ஜி செக்டார் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பீரி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. அண்ட் அகெயின் பேங்கிங் ஸ்டாக்கும் எடுத்துக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓரளவு ஹோல்டு பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு வெயிட்டேஜ் அதிகமான ஸ்டாக் அண்ட் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு எப்பெல்லாம் கீழே போகுதோ அதிகப்படியான பையர்ஸ் வந்து வருவாங்க. பட் அதே இன்ட்ரெஸ்ட்டில் அதர் ஸ்டாக்ஸ் ஆட்டோ செக்டார் ஆகட்டும் இல்லை ஐடி ஆகட்டும் அதில் அதிகப்படியாக வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா தெளிவாக தெரிஞ்ச யாரும் போய் மார்க்கெட் ஓவர் வேல்யூவாக இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளை மாதிரி ரீட்டைலர் பீப்புள் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸாக மார்க்கெட் இந்த மாதிரி ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, ஸோ எகெயின் மறுபடியும் மேலே போகலாம் அப்படின்னு நினச்சி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம். பட் அதெல்லாம் இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு கிளியராக தெரியணும் எப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, எப்போ நீங்கள் வந்து உங்களோட கேஷை வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கணும். இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஜஸ்ட் நினச்சி பாருங்கள், எல்லா தடவையும் மார்க்கெட் ஹையில் போயிட்டு அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் நடக்கும்னு சொல்லி நீங்கள் இங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், எப்பயுமே நீங்கள் வந்து ஆஃப்டர் 2020 அப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எப்பயுமே இல்லாத அளவுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ டவுனை வந்து நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. கரெக்டாக? ஸோ இதை வந்து நான் வார்ன் பண்ணிட்டே இருந்தேன். இதை வந்து நான் இப்போ சொல்ல கிடையாது, அக்டோபர் மந்த்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் குறவு தான், பட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். மேபி நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் எதுனா லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறத. ஸோ கண்டினியூ பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்லேருந்து நல்ல செல்லிங் ப்ரெஷர். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த லோவை கட் பண்ணிச்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து இனியும் டவுன் போகலாம். ஸோ என்னோட ஐடியல் பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 18,000 to 17,000 லெவல் வந்துச்சு அப்படின்னா இது வந்து எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல லெவல். மேபி அதையும் பிரேக் பண்ணி போச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா ஒரு பொருள் உங்களுக்கு வந்து ஒரு 1000 rupees கிடைக்குது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து அதிகம். கரெக்டாக? ஸோ அதே பொருள் உங்களுக்கு சீப்பாக 500 கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு அதில் அதிகப்படியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதை தான் வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ பார்க்கலாம் நிஃப்டி எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படின்னு. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தெளிவாக அதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ண முடியாது. செபி ரூலை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதிகப்படியான செல் ஆஃப் கொடுத்துச்சு அப்படின்னா எகெயின் அங்கேருந்து ஒரு ரெக்கவரி கொடுக்கும் போதுமே உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து நல்ல அதிகப்படியாக அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது 10%, 15% கிடையாது. ஸ்விங் ட்ரேடிங்லேயும் இன்ட்ராடேலையும் நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு உண்டான அளவுக்கு உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போயுமே எக்ஸ்ட்ரீம்லி வீக்காக இருக்குது. ஸோ என்னையை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடேலேயே நீங்கள் பொசிஷன்ஸ் எதுவும் எடுக்கிறீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கிங் கூட. ஏன் அப்படின்னா குளோபல் இருக்கிற இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக நம்மளோட மார்க்கெட்டையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஏதாவது அதிகப்படியான நெகட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படின்னா மேபி நமக்கு இன்றைக்கி புல்லிஷாக போனால் கூட நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சருமே வீக்காக இருக்கிறதுனால எகெயின் செல்லிங் ப்ரெஷர் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பார்ப்போம் கம்மிங் டேஸில் எப்படி போகுதுன்னு. ஸோ நாளைக்கு நிஃப்டி எப்படி போகலாம் அப்படின்னா இப்போதைக்கு பாருங்கள், நிஃப்டி இந்த இடத்துல ஒரு பாஸ் எடுத்திருக்கு. ஸோ இந்த லெவலில் வந்து இப்போ ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ மேபி இன்னையோட ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எகெயின் மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அந்த லெவலில் பிரேக் பண்ணணும். இல்லை லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா இங்கே வந்து நமக்கு சப்போர்ட் லெவலே கிடையாது. ஸோ மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 21,700 வரை போகலாம். இல்லை அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எலெக்ஷன் டே லோ. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். ஸோ 21,300 வரை போகிறதுக்குமே சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நானும் டெய்லி பேசிஸில் எகெயின் பழைய மாதிரி நான் அப்டேட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ, பாய்.